நித்திய ஜீவனுக்கு போகும்படி ஒன்றான மெய் தேவனை நாம் அறிவதும் அவர் தம்மை மனுஷனுக்கு ஆதியாபலியாய் கொடுத்த இயேசுவை நம்புவதும் நித்திய ஜீவன். Praise the Lord. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் குட் மார்னிங். உங்கள் ஆத்மா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றையும் சுயத்திருந்து வாழும்படி நான் விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாருமே அழக்கூடாது. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அதுக்கும் மிஞ்சி உங்களுடைய அந்தரங்க காரியங்கள், பர்சனல் காரியங்கள், மனம் ரொம்ப புரோக்கனாக இருக்கிற காரியங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னா தாராளமாக என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி கஷ்டமான பாதை கடந்து வந்ததுனால கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு ஈஸியாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த எனக்கு முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தற்கொலைக்கு நேராக போகிற மக்களை நம்ம தற்கொலை பண்ண விடாமல் தப்பு வைக்கணும். தான் முக்கியம். சரி, இன்றைக்கு அண்டர் எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவன் ஞானம் உள்ளவன். ஒரிஜினல் ஹீப்ரு அராமிக்கில் போடப்பட்டிருக்கு. The one who wins the soul is the most intellectual and knowledgeable person. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவன் எல்லாரிலும் அளவு கடந்த ஞானம் உள்ளவன். இந்த உலகத்தில் பலவிதமான ஞானம் இருக்குது. கல்வி ஞானம், தொழில் ஞானம், அதே மாதிரி ஆளுகை ஞானம், வியாபாரத்தின் ஞானம், அப்படி பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானம், இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஞானம், படிப்பின் ஞானம், இப்படி பல ஞானங்கள் இருக்குது. சிலர் படிக்காட்டாலும் அதிக ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆளுகை பெற்றுக்கொள்வாங்க. சிலர் அதிகமாக படிக்க மாட்டாங்க, ஆனால் சயின்டிஸ்டாக மாறிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானத்தை கொடுக்குறவர் கர்த்தர். அவர் தான் ஞானத்தின் உறைவிடம். ஞானம் இல்லைன்னா யாக்கோபு 1:5 படி அவனோட கேட்கட்டும், அவரை ஞானத்தை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த உலகப்புறமான எல்லா ஞானத்தை விட சுவிசேஷத்தை சொல்லுகிறான். சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறவன் தான் மிகுந்த ஞானம் உள்ளவன். அப்போ ஞானம் உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பரிசுத்தரை அறிவதே ஞானம். நம்ம உருவாக்கின தேவனுடைய மகிமை உணர்ந்து கொள்வதுதான் உலகத்திலேயே பெரிய ஞானம். ஸோ இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா ஏசப்பா தெளிவாக சொன்னார், ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படையிடும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மனிதன் முதலாவது தன்னுடைய ஞானத்துக்கு நடந்து பெரிய ஆளாக மாறினாலும், பெரிய பணக்காரனாக மாறினாலும் அவன் இறக்கும்போது எங்கே போகிறான்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டைட்டானிக் கப்பலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த டைட்டானிக்கில் அவங்க எப்படி ஆடி பாடி எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க. அதை உண்டாக்குன்னு சொன்னான். கடவுளையே வந்தாலும் உலகத்திலே மிகப்பெரிய சுனாமி அறை இருந்தாலும் நான் கட்டின இந்த டைட்டானிக் கப்பலை எதுவுமே சேதப்படுத்த முடியாது சொன்னான். ஆனால் கப்பல் புறப்பட்டுச்சு. கொஞ்சம் தூரம்தான், ஒரு பனிப்பாறையில் இடிச்சிச்சு. கப்பலில் பெரிய ஓட்டம் வந்துச்சு. கப்பல் தனியாக நிரம்பிச்சு. அப்பமா சிலர் கிறிஸ்தவ பாட்டு பாடினாங்க, அமேசிங் கிரேஸ் இதெல்லாம் பாடினாங்க. சிலர் பயந்தாங்க. மாலுமி மேற்கொண்டு எல்லாருமே மரண பயத்தில் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? கடலில் வந்துச்சு, கப்பலை துண்டு துண்டாக மாற்றுச்சு. அநேகர் இறந்து போனாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. சிலருக்கு லைஃப் பெல்ட் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒருத்தர் லைஃப் பெல்ட்டில் மிதந்துட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் ஒருத்தன் ஆள் கடலுக்குள்ள மூச்சு திணறி சார ஸ்டேஜில் இருக்கான். அப்போ இவர் அவன்கிட்ட சொன்னார், அப்பா நீ ரட்சிப்பை பெற்றிருக்கியான்னு கேட்டார். ஆமாம், ரட்சிப்பு தான் ஞானம். ஏசாயா 52:7 பாருங்க. நற்காரியத்தை தெரிவித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ரட்சிப்பை பிரசங்கப்படுத்து உன் தேவன் ராஜரியம் பண்ணுறான்னு சொல்கிறவன் சுவிசேஷனுடைய பாதங்கள் நல்லதாக இருக்கும். ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்
தங்களுடைய எல்லா பெரிய பெரிய வேலைகள், வருமானம் எல்லாம் விட்டுட்டு வீதி வீதியாக போய் இந்த நற்செய்தியை தெரிவிக்கிறாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, மனமாற்றம் பண்ணுறாங்க, கொலையும் பண்ணுறாங்க. ஆனால் வாட் இஸ் த யூஸ்? நீ அவனை கொலை பண்ணுறதுனால ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் பாராளத்தை நோக்கி செல்கிறாங்க. இந்த ஆள் சாகும்போது, ஐயோ நான் என் காலத்தை வீணாக்கிட்டேனே, இப்போ பிசாசு வந்து நிற்கிறானே, ஐயோ நான் என்ன செய்வேன்னு கத்திக்கிட்டு இருந்தார். மூச்சு போதும், ரத்தமாக இருக்கும். அப்போ இந்த மனுஷன் நினச்சாரு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், அவருக்கு பிரியமாக நடக்கிறேன், என்ன அழைத்து போது ஏற்றுள் வராங்க, சரி இந்த லைஃப் பெல்ட்டை கலத்தி எனக்கு கொடுப்போம் கொடுத்தாரு. அவன் போட்டுட்டான். இந்த கொடுத்தவன் மாத்திரம்தான் கரைக்கு வந்தான். கரைக்கு வந்தவன் சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய ஆத்மா மீட்கப்பட்டது. நான் கடலுக்கு அடியில் பாதாளத்தை பார்த்தேன். பாதாளத்துக்குள்ளே என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய உறவினர்கள், நான் நைட் கிளப்பில் விளையாடின, டான்ஸ் ஆடின பொம்பளைகள், பெரிய பெரிய நாட்டு பதவியில் இருந்தவங்கெல்லாம் அங்கே இருட்டுக்குள்ளே வா வான்னு கத்துறதை பார்த்தேன். என்னை அறியாமல் எனக்குள்ள பயம் வந்துச்சு. நல்ல வேலை அந்த தெய்வீக மனுஷன் நான் சந்தோஷமாக சாரேன்ப்பா, நீ பிழைச்சிக்கோன்னு சொன்னார். ஆமாம், நான் அந்த வார்த்தையை நம்பவே முடியும். நான் யாரோ அவர் யாரும். ஆனால் அவர் பயில் படிக்கும் போதெல்லாம் டைட்டாக நான் அவரை கிண்டல் பண்ணியிருக்கேன். அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் பயில சத்தம் போட்டிருக்கேன். ஆனால் அவர் அழகாக சொன்னார், ஐ எம் கோயிங் டு ஹெவன், ஐ வில் மீட் மை காட். என்னுடைய பாவங்களை இயேசுக்கு தலை கவலைப்பட்டு நீ ஒரு சின்ன ஜெபம் செய், இந்த பெல்ட் அணின்னு சொன்னார். ஆகையினால் நான் மீட்கப்பட்டேன். இந்த ரட்சிப்பு உலகத்தை எந்த விலையும் கொடுத்து வாங்க முடியாது. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். என் மனைவி இப்படி பார்க்க முடியுது. உண்மையான சந்தோஷம் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. பணமோ கேளிக்கையோ இல்லை பல விதமான இச்சைகளோ, அது பல விதமான பெரிய பெரிய பணக்காரங்கிற மமதையும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறதா சந்தோஷம். ஆயினாதான் கர்த்தர் சொன்னார், சுவிசேஷத்தை சர்வஸ்வம் பிரசையுங்கள். மார்க்கு 16:16. அதே 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் சொல்ல இருந்தால் எனக்கு ஐயோங்கிறேன். அப்போஸ்தலர் 18:9 நீ தைரியமாக பேசு பவுல், நான் உன்னோடு இருக்கேன் ஆண்டவர் சொல்கிறேன். ஆம் பெரியமாளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தவன் நான். நித்திய ஜீவனுக்கு போகும் வழி ஒன்றான மெய் தேவனை, பல கடவுளை, ஒரே ஒரு தேவனை நாம் அறிவதும், அவர் தம்மை மனுஷனுக்கு ஆதியாபலியாய் கொடுத்த இயேசுவை நம்புவது நித்திய ஜீவன். ஸோ இந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன், மரித்து பார்த்தேன், உயிரோடு பார்க்கல, மரித்தவனாக பார்த்தேன். 1க்கு 4 முறை பார்த்தேன். இப்போ கூட நான் 28ஆம் தேதி டிசம்பர் சாகும்போது பாதாளத்தில், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 34 வருஷம் நான் ஊழியம் பண்ணுறேன். அதில் எத்தனையோ ஸ்டாஃபை பார்த்துருக்கேன். அதில் 2 ஸ்டாஃப் அந்த பாதாளத்தின் இருட்டுக்குள்ளே தவிக்கிறத பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். சில ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, சரி இருக்கா இருந்தாலும் மனசு கேட்காம ஃபோன் பண்ணி, எப்போ அவன் ஜீவித்தை மாற்றுப்பான், அவங்க இல்லை இப்போ மினிஸ்ட்ரி, அவன் ஜீவித்தை மாற்றுப்பான், லட்சப்பேர் தேடுப்பான். நீ எந்த மதமாக இருந்தாலும் எந்த இதாக பிரச்சனை இல்லை. நீ கேட்டிக்கோ பிரதர் ப்ரொடஸ்டன்ஸோ, இல்லை நீ சிஎஸ்ஐயோட பெந்தகோஸ்தோ, இல்லை நீ கிறிஸ்து அறியாத ஒரு மரத்தை சாதன பிரச்சனை கிடையாது. உன்னை நாங்கள் பார்த்து தடவி திரிகிற இருட்டு, நிலக்கீழை விட 1000 மடங்கு கருப்பாக இருக்கிற இருட்டு, அதுக்குள்ள அந்த பெண்ணுடைய ஆத்மா உயிரோட்டுக்கும் போதே நான் பார்த்தேன். நான் விஷன் பார்க்கல, சொப்பனம் பார்க்கல, நான் செத்து போயிருடைய ஆத்மா பார்த்து அதை அவங்க ஜெபம் ஆரம்பித்தேன். ஸோ என் அருமையான தேவச்சரங்களை சமயம் வாய்த்தார் வாய்க்காட்டார் இயேசுவின் சுவிசேஷத்தை கூறுங்க. உலகமே உங்களை எதிர்த்தாலும் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் இயேசு சுமக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஆகாய மண்டலத்து ஒளியைப் போல, வானத்து நட்சத்திரனை போல மாறுவீர்கள். தானியேல் 12:3. ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, சுவிசேஷ ஊழியத்தை
அற்பமாய் நினைக்கிறவர்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ளச் செய். நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டேன், நான் மாத்திரம் பரிசுத்தமாயிருக்கிறேன், நான் மாத்திரம் மோட்சம் போனால் போதும், என் சபைக்கு மட்டும் நான் உதவி செய்வேன் என்கிற எல்லாவித நேரோ மைண்ட் எடுத்து போடும். நேரோ மைண்ட் எடுத்து எத்தனையோ மிஷனரிகள், எங்களை போன்ற எத்தனையோ சுவிசேஷம் ஒவ்வொரு இடமா அலையா அலைந்து நம்முடைய ராஜ்யத்தை சொல்கிறோம். நம்ம சொல்லனா ஒருத்தன் தற்கொலை பண்ணியிருப்பான், நம்ம சொல்லனா ஒரு குடும்பம் பிளவுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த அன்பு சொல்லனா ஒரு வீட்டில் மரணம் தாண்டவமாடும். இது எல்லாருக்குமே தெரியுமாப்பா. அன்பே பிரதானம். இயேசுவின் அன்பை பற்றி தான் சொல்கிறோம். நம்ம ஒன்று மனத்தடி பேசுறது. ஆகவே உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எல்லாரையும் நீங்கள் தூண்டுங்கப்பா. இந்த அனைத்து அற்புதத்தை பாருங்களாம் தூண்டு. அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு தாராளமாக கொடுக்க அவனை பக்குவப்படுத்தும். அதில் யாரும் நஷ்டப்பட மாட்டாங்க. அந்த எண்ணத்தை தாரும். பாரத தேசத்தில் சீக்கிரமாக இந்த சுவிசேஷம் எங்கும் பரவச்சு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.